ஹலோ வியூவர்ஸ், யூஆர் ஆல்வேஸ் வெல்கம் டு ஈஸி இன்ஃபோ சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, டேக்ஸ் பேயரை பற்றி பார்க்க போகிறோம். டேக்ஸ் பேயர்னால் யாருன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள், நான், நம்ம சுற்றி இருக்க எல்லோரும் தாங்க. எல்லோரும் அவங்களுடைய வருமானத்துலேருந்து கொஞ்சம் டேக்ஸ் பே பண்ணுறாங்க. இது எவ்வளோ பே பண்ணணும் அப்படிங்கிறத யூனியன் பட்ஜெட், அதாவது 2024 பட்ஜெட்டில் ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவங்க அனௌன்ஸ் பண்ணுறாங்க எவ்வளோன்னு. நீங்கள் எவ்வளோ கட்டணும், இதுக்கு முன்னாடி எவ்வளோ கட்டிகிட்டு இருந்தீங்க, இனிமேல் எவ்வளோ கட்ட வேண்டியது இருக்குங்கிறத நம்ம இதில் தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம அந்த டேக்ஸை எப்படி கால்குலேட் பண்ணணுன்றதையும் பார்த்துக்கலாம். உங்களோட ஆனுவல் இன்கம் இன்ட்டு எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு போட்டிங்கனாலே உங்களுக்கான ஆன்சர் கிடச்சிரும். இதில் இப்போது இது எங்கேருந்து எடுக்கப்பட்டதுன்னு கேட்டிங்கன்னா, யூனியன் பட்ஜெட், அதாவது இந்தியன் கவர்மெண்ட்டோடைய வெப்சைட்லேருந்து எடுக்கப்பட்டது தான். இதில் பாருங்கள், டோட்டல் இன்கம்ங்கிறது உங்களுடைய வருட வருமானம், அதாவது வருஷத்துக்கு நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்கன்றது. ரேட் ஆஃப் டேக்ஸுங்கிறது எத்தனை பர்சன்டேஜ் நீங்கள் பே பண்ணணும் கவர்மெண்ட்டுக்குன்றது தெளிவாக இருக்குது. இதில் நீங்கள் 3 லட்சம் வரைக்கும், அதாவது 3 லேக் வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 0% டேக்ஸ் பே பண்ண தேவையில்ல, ஹாப்பியாக இருக்கலாம். அதுவே 3 லேக் 1 ரூபி டு 7 லேக் வரைக்கும் இருந்தால் 5% டேக்ஸ் பே பண்ணுறதா இருக்கும். 7 லேக் 1 ரூபி டு 10 லேக் ரூபியாக இருந்தால் 10% டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். 10 லேக் 1 ரூபி டு 12 லேக் ரூபியாக இருந்தால் 15% டேக்ஸ் பே பண்ணணும். 12 லேக் 1 ரூபி டு 15 லேக் இருந்தால் 20% டேக்ஸ் பே பண்ணணும். அபோவ் 15 லேக் யாராக இருந்தாலும் சரி, அவங்களுடைய இன்கம்லேருந்து 30% டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் வரவேற்கிறது தான். ரீசன் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம டேக்ஸ் பே பண்ணுறதால தான் நமக்கு இதுலேருந்து நல்லது கிடைக்கும். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைபும்